வெறுமையோடு வாழ்ந்தவர்கள். எனது நாடு உங்கள் நாடானது அங்க தேசம். என்னுடைய தந்தை பெயரு சூரிய பகவான். என்னுடைய நமதேயம் கர்ணமகாராஜா. வெற்றி போச்சா இருந்தாலும் கோத்தடியா வரீங்க. ஓபம்மா கோத்தடியா வரீங்க. சந்திரனாக வரும் அங்க என்ன போன் பாத்தீங்க ராஜா என்ன சொல்றாரு நான் கோபம் வர்றாரு இந்த ஊருக்கு நீங்க பார்க்கலாம் ஒருவரை பார்த்தால் துயரம் ஆச்சாங்களா ஆமா சந்தோஷமா இருக்காங்களா கோபமா இருக்காங்களா மூன்று தான் முகர் யாரு அர்ஜுன பெருமான் அந்த சோதா லவண்டி மோகன் தான் சத்ராஜி உன்னை கொல்லும் பொருத்தி ஓ எதிராளி அந்த அர்ஜுனை கொல்லும் போட்டா கோபத்தோடு வரீங்க அவன் நல்லவன் தான் அதிகாரம் ஓட்டுங்கிறான் அதிகாரி யாருங்க யாரு தூஜியம் தானம் ஏக்கு போட சண்டைக்கு சொல்றேன் காய் போடுற ஆளு யாரு சதிகாரி யாருங்க உடனே குழி பறிப்பான் யாருங்க உடனிருந்தே கொள்ளுமா வியாதி அப்படி சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த ஆள் யாரு சத்ராஜி யாருங்க சதிகாரி யாருங்க யாரு அந்த கண்ணு பகவானா பகவானா சதிகாரிங்க அவரை பார்த்து எல்லாம் கொய்தான்னு போறாங்க அப்படிப்பட்டவர்கள் எனக்கு பகை அன்னவரை கொல்லும் பொருட்டே இவ்வளவு கோபத்தோடு வருகிறேன் அந்த எதிராளி அர்ஜுனை கொல்லும் போது இவ்வளவு கோபத்தோடு வரீங்க ஆமா தெரியுங்க இன்னும் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஐயா உங்க நாட்டு பேர் சொன்னீங்க உங்க பேர் சொன்னீங்க தந்தை பேர் சொன்னீங்க உங்க கோல சொன்னீங்க ஆனா முக்கியமா உங்க குணத்தன்மை தெரியுங்க இப்போதானே சொன்னாங்க எப்போது சதாகால எதிராளியை கொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்று கோபத்தோடு இருப்பீங்களா சாந்த குணம் என்பது இல்லையா இல்லற வாழ்க்கை ஈடுபாடு இல்லையா மனைவி மக்களோடு கூடி வாழவில்லையா அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் யார் வேலை எந்த நோக்கு என்ன குணம் இருக்குதோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க இதுக்கு போனா என்னடி பின்னாடி யாரு முக்கணுமோ கண்டிப்பா இருக்க பத்தியா எண்ணெய் எதுல இருக்கணும் ஆரிய கூத்தாடினாலும் காயத்துல கண்ணீர் விடுங்க அப்படி என்னுடைய குணத்தை பற்றி